சிவகாமி, சிவகாமி, ஆடிட்டிங் ஃபைல் எங்க? சிவகாமி, காலையில இவன் முகத்தை முடிச்சிட்டு போனா அப்பங்க விட்டு வெளியில வர மாட்டேங்கிறான். சிவகாமி, இவகிட்ட பாசமா கொண்டு வர மாட்டான். அடியே சிவகாமி, என் ஆடிட்டிங் ஃபைல் எங்க? சிவகாமி. நெஞ்சில ஒரு துளி போயில்லாம ஆடி அசைஞ்சு வந்துகிட்டு இருக்க. நெஞ்சில போயிடல உனக்கு. அப்புறமா உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா என்ன? நான் பொறுப்பா தான் இருந்தேன். எங்க நான் எவ்வளவு நேரமா சிவகாமி சிவகாமி காத்துக்கிட்டு இருக்கேன். பொறுப்பா இருந்தியா? ஆசைப்படுற ஆபீஸ்க்கு கிளம்பும் போதே 1 பத்தாது 5 தேவைப்படும். அது 3 சுத்தி சுத்தி வரும், கொடுக்க முடியாது. அதான் நீ பொறுப்பா தான் இருக்க. இப்படிதான் எப்பவும் பொறுப்பா இருக்கணும். வேண்டாமா வேண்டாமா? பொறுப்பா இருக்கணுமா வேண்டாமா? ரொம்ப பொறுப்பா இருக்கணும். 5 பத்தாது 6 வேணும். 6? இங்க பாரு, 150 ரூபா கூடி இருக்குது. நீ என்ன சொன்ன? நான் இனிமேல் நிறைய கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லிட்டேன். 3 இப்பதான் வெளியில அனுப்பியிருக்கேன். 5 வரும். அதுக்குள்ள 5 தான் கொடுப்பேன். 6 வேணும். செல்லம் கொடுக்குறேன். சீக்கிரம் கொடுடி. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏதோ என்ன திட்டுனீங்க? ஒன்னா உனக்கு குடுறே. அடியே, நான் எப்போ வேலைக்கு போனாலும் என் கொண்டு முன்னாடி நீ தான் இருக்கணும். இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடுறேன்னா அதுக்கு காரணம் நீ தானே. நானா? படிச்சது நீங்க, கஷ்டப்பட்டு வேலை தந்தது நீங்க. பொண்டாட்டி ராசின்னு ஒண்ணு இருக்குடி. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வேலை கிடைச்சது? வெட்டியா ஃபைல தூக்கி சுத்தின, கண்ணில் பட்ட வேலை கிடைச்சது. காதல் சொன்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்ட. போதும் போதும். ஓய், பொம்பளை பெத்து கொடுக்கன்னு சொல்லியிருக்க. போதும் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் சொன்னது அந்த போதும் இல்ல. அதான் பார்த்தேன். நீ என்ன மாதிரி ஆச்சானே? ஒரு பொம்பளை போதுமா இல்லைன்னா? போதும், சும்மா இருங்க. போதாது சரியா? ஆமா மாமா. சீக்கிரம் கொடு. என்னங்க? உண்மையிலே கோபப்படுறேன் பாத்துக்கா. நீங்க என் மேல கோபப்பட மாட்டீங்களே? குடுக்கலன்னா கோவம் வந்துடும். செல்ல பொண்டாட்டி பாச பொண்டாட்டின்னு பார்த்தா குடுக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து அத்தனை செஞ்சுட்டு இருக்கா. அது கட்டாயமா கொடுப்பேன். எங்க போற வழியில தான் பாட்டி வீடு இருக்குது, கொண்டு விட்டுட்டு போறீங்களா? நேரம் இல்லடி, அடிட்டிங் நேரம். ப்ளீஸ்ங்க. இங்க பாரு, ஒண்ணு பண்ணு. நீ எப்படியோ பாட்டி வீட்டு போற 10 மணி ஆயிரும். இந்த புள்ள குட்டிலாம் தூக்கிட்டு போறதுக்கு போயிரு. நான் சாயங்காலம் வந்து கூப்பிட வரேன். அப்ப நான் வரைக்கும் பாட்டி வீட்டுல இருக்கட்டா? உனக்கு பாட்டி வீட்டு இருக்கிறது ஏதோ உங்க பெத்த அம்மா வீட்டு இருக்க மாதிரி உனக்கு தோணுது. இருந்துக்கா. ஏங்க, நீங்க வெறும் கஞ்சி தான் குடிச்சீங்க, வயித்துக்கு பத்திச்சா? அமுதமா இருந்துடி. உன் கையால அந்த நீத்த நீ கஞ்சமா கரைச்சு கொடுத்திய, அமுதமா இருந்துடி. பத்தாதுன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, நான் வயிறு முட்டை தான் குடிச்சேன். இந்த உடம்புக்கு அந்த கஞ்சி பத்தாதுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எப்படியாவது சோறு பொங்கி வச்சிருவேன். எனக்கு கஞ்சி தாண்டி பிடிச்சிருக்கு. என்னவோ தெரியல, என்னதான் சோறு இருந்தாலும் ரெசரசி சோறு இருந்தாலும் நீ குடுக்கற அந்த கஞ்சி கீழாகுமா? கஷ்டமா இருக்கா? நீ ரெசரசி சோறு சாப்பிட எனக்கு கஷ்டமா இருக்குடே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் பாருங்க நல்லா அழகா தான் இருக்கேன். எனக்கு கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு எப்பவும் மங்களகரமா இருக்க. மத்தவங்க ஒண்ணு நல்லா வைக்கலையான்னு கேள்வி பேசிடக்கூடாதுன்னு எப்பவும் அழகா சீவி சிங்காரம் பண்ணிருக்க. இது கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. இங்க பாரு, நிச்சயமா நம்ம வரும்போது ஒரு நாள் மாறும். புள்ளைகள் வராதுக்குள்ள நான் எல்லாம் ரெடி பண்ணிடுவேன். சும்மா இருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, நான் இன்னைக்கு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? சரி, போயிட்டு வா. எனக்கு கொடுக்கல. அது கொடுக்காம இருப்பானா? வயிற்றுக்கு தான் பத்தாது, மத்தபடி என்னால கொடுக்க முடியும். போதுமா? போதாது. இந்த பசி என்னால போக்க முடியும். நம்ம நாம பாரு. பெரியவனா, அம்மா பாட்டி வீட்டுக்கு எல்லாம் கூட்டு போறாங்களா? ரோட்ல போகும்போது கவனமா போகணும். பொறுப்பா இருக்கணும். நீதான் அம்மாவை நல்லா பாத்துக்கணும், சரியா? ரோட்டை கிராஸ் பண்ணும்போது தம்பி பிடிச்சுக்க, அம்மாவும் கையில பிடிச்சுக்க, சரியா? சரிங்கப்பா, நான் பத்திரமா அம்மா தம்பி எல்லாம் பாத்துக்கிறேன்ப்பா. சரி, அப்ப ஆபீஸ் கிளம்புறேன். வழக்கம் போல எல்லாரும் அப்பாக்கு முத்தம் கொடுங்க. நானே பாத்துக்கோப்பா. பெரியவன் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் ரெண்டாவது உள்ளவன், சரியா? மூத்தவனுக்கு சின்னவன் கீழ்ப்படியணும். மூத்த அண்ணன் உனக்கு அப்பா மாதிரி, அவனுக்கு தான் முதல் மரியாதை. அப்ப எனக்கு
உனக்கு மூணாவது உள்ளவன் கையில இருக்கான் பாரு, அவன் கொடுப்பான். அவன் இப்போதைக்கு பேச மாட்டேங்காம்பா. அவன் பேச ஆரம்பிப்பான், நீ ஓட போற, பாத்துக்கிட்டே இரு. இல்ல நான் அவனை நல்ல பாப்பேன்பா, பத்தி பத்தி பாப்பேன். பொத்தி பொத்தி பாப்பியா? நல்ல பாத்துக்குவேன்பா. பாசக்கார, ஆனா என்ன முரட்டு பயலா இருக்கான். டேய் விக்னேஷ், வா அப்பாக்கு முத்தம் கொடு. அப்பா தம்பி ஆசைப்பட்டால, அவ குடுக்கட்டுமே. நீ தான் முத கொடுக்கணும். இங்க வா. அப்பா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா. அப்பாக்கும் ரொம்ப பிடிக்கும். அம்மா நல்லா பாத்துக்கணும், சரியா? சரிங்கப்பா. நீ ரொம்ப பொறுப்பா இருக்கணும், சரியா? சரிங்கப்பா. என் தங்கம். அப்புறம் சண்டியர, நீங்க வாங்க. இந்த பையலுக்கு எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ பாஸ் பண்ணி என்னன்னே தெரியல, இவனுக்கு ஏன் என்ன அவ்வளவு பிடிக்குது? அது என்னமோ உண்மைதான், அவனுக்கு அப்பா பைத்தியம். அப்படியாடா, உனக்கு அப்பானா பைத்தியமா? அப்பனா ரொம்ப பிடிக்கும்பா. என் தங்கத்துக்கு அப்பானா ரொம்ப பிடிக்குமா? என் தங்க புள்ள. அப்பா என்னடா? நானும் உங்க கூட ஆபீஸ்க்கு வரட்டா? ஆமாமா, இவரை கூட்டிட்டு போனா அப்ப வேலை பார்த்த மாதிரி தான். அது என்ன நம்ம சொந்த ஆபீஸா? உன்னை நான் கூட்டிட்டு போறதுக்கு சொந்த ஆபீஸ்னா அப்ப கூட்டிட்டு போயிடுவேன். அடுத்த வீட்டுல அப்ப வேலை பாக்குறேன். நம்ம சொந்த ஆபீஸ் இல்லையாப்பா? நீ படிச்சு பெரிய ஆபீஸர் வந்து அப்பவே அந்த சீட்ல உட்கார வையே. நீ பெரிய ஆபீஸர் வந்துருவல்ல? நீ பெரிய ஆபீஸர் ஆகி அந்த சீட்ல உட்கார்ந்தா அது நானே உட்கார்ந்த மாதிரி, சரியா? சரிப்பா. அப்பாக்கு முத்தம் கொடு. அப்பா எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டிக்கு கொடுக்குற டயத்தை மட்டும் மாத்தவே மாட்டாங்க. என்கிட்ட நேரம் ஆகுதுன்னு சொன்னீங்க, அதுக்காக என் பிள்ளைங்களுக்கு கொடுக்காத கொடுக்காம போனா இன்னொரு நாளா கிடைக்கும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு கொடுத்தணும் நம்ம. அட என் கடைக்குட்டி சிங்கம். இன்னும் நிறைய கடைக்குட்டி சிங்கம் வரும். இப்போதைக்கு இவ தான் கடைக்குட்டி. திருவா அடியே, இவனுக்கு வாய் வர வரத்த பாரு. பேசணும்னு ஆசை, அவரால் முடியல. இவன் ரொம்ப பேசுவான்னு நினைக்கேன்டி. டேய் ரொம்ப பேசுவியோ? போதும்டா போதும், மெதுவா பேசலாம். நாடு கிடக்குறா, 5 மாசம் தான் உனக்கு ஆகுது. இன்னும் 5 மாசம் போட்டோம். மெதுவா பேசலாம். ஏம்மா என் தங்க பிள்ளை என்ன பேச்சு பேசுறான்? அவன் 5 மாசம் மாதிரியே நடந்துக்கிட்டா செவரை பிடிச்சிட்டு நிக்கான். அவன் என் பிள்ளை பாட்டு சட்டமா இருப்பான்னு நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், இவனுக்கு 2 அடி இவன் தான் கட்டியா இருப்பான். பாத்துக்கிட்டே இருங்க. உங்க அம்மா நசுக்கா, நீ அவள மாதிரி இருப்பன்னு சொல்லி கட்டுறாடா. இவன் கண்ணு மூக்கெல்லாம் பார்த்தா உன்ன மாதிரியே இருக்குது. அதனால உடனே கட்டியா தான் இருப்பான். அதுக்கு என்ன, இசிங்க குட்டி அழகா இருப்பான். போதும்டா, நீ பேசுற அப்பாக்கு மூச்சு முட்டுது. சரிங்க, நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. நான் அப்படி பிள்ளைங்களை கூட்டிட்டு பாட்டி வீட்டுக்கு போறேன். சாயங்காலம் கரெக்டா கூப்பிட வந்துருவீங்கல்ல? அதெல்லாம் கூப்பிட வந்துட வேண்டி. பாத்து போ, ரொம்ப தூரம் நடக்கணும். புள்ளை தூக்கிட்டு போயிருவே அப்படி. நான் போயிடுவேங்க, நான் போயிட்டு வரேனே. சரி பாரு, வெயில் அடிக்கணும், இடத்துல உட்காந்துரு, சரியா? நான் வேணா கொஞ்சம் காசு தரட்டா, ஏதாவது குடிச்சிட்டு போயா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பாட்டி வீட்டுக்கு போனாலே கண்டிப்பா ஏதாவது கொடுப்பாங்க, நாங்க குடிச்சுக்கிறேன். கையில காசு? நானே இப்ப பசங்க போறேன், காசு இருக்கிறதுக்கே இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் வீடு. நான் போயிடுவேன், நீங்க போங்க. கையில கூட காசு கொடுக்க கூட எனக்கு காசு இல்லையே. சரி, பிள்ளைங்களை பார்த்து கூட்டிட்டு போன. ரொம்ப நடக்காதடி. இப்பவுமே வேக்குது, எனக்கு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லதா இருக்கேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. சரி, புள்ளி புடி. என்ன நம்பி வந்தா இன்னும் கஷ்டம் போட்டுட்டு இருக்கா. இவளை நல்லபடியா வைக்கிறதுக்காகவே எனக்கு காசு பணம் வேணும். என்னை மட்டும் முழுசா நம்பி வந்தா. என்னை நம்பி வந்து எனக்கு 3 பிள்ளைங்களையும் பெற்று கொடுத்துருக்கா. நான் இவளுக்காக என்ன செஞ்சேன்? வாய்க்கு ருசி சோத்த கூட போட முடியலையே. நான் பாரு. பெரியவனே, சின்னவனே, பாட்டி உங்க வீட்டுல சாப்பிட்டீங்களான்னு கேட்டா நல்லா சாப்பிட்டோம், இட்லி சாப்பிட்டோம், பூரி சாப்பிட்டோம்னு சொல்லணும், சரியா? நம்ம தான் சாப்பிடலையம்மா. அப்படி பாட்டிக்கிட்ட சொல்லக்கூடாது, பாட்டி மனசு கஷ்டப்படும்ல. கொடுத்ததை வாங்கி சாப்பிடுங்க. ஆனா அவங்க சாப்பிட சொல்லாம நீங்க சோறு கேட்க கூடாது. நான் கேட்பேன். தோற அப்படி கேட்க கூடாடா. நான் பாத்துக்கிட்டேம்மா. தம்பிய பின்னாடி தோட்டம் இருக்குல்ல, அங்கேயே வச்சு விளையாண்டுக்கிட்டு. சரிங்கம்மா. ஏற்கனவே பாட்டிங்கரி நீங்க போடுற துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இதுக்கு மேல பாட்டிக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது. நான் பாட்டி கூட இருக்கிறதே உங்களுக்கு நல்ல துணிமணியும் கொஞ்சம் ஆகாரமும் கிடைக்குங்கிறதுக்காக தான். செய்யணும் தான், ஆனா என் பிள்ளைங்களுக்கு ஆகாத அந்த பாட்டி ரொம்ப வருஷம் இருக்கணும். சரி, அம்மா கை பிடிச்சுதான் நடக்கணும், சரியா? தெரியல போகும்போதே யாராவது சாப்பிட்டீங்களா, உங்க வீட்டுல வசதியா இருக்கான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிடணும். சரிங்கம்மா.
அப்படி சொன்னா எல்லாரும் அப்பாவை தப்பா நினைப்பாங்க. சரியாம்மா? சரிங்கம்மா. அப்பாவை யாரும் தப்பா நினைச்சிட கூடாது. அப்பா நம்ம நல்லா தானே வச்சிருக்காங்க. ஆமாம்மா. அப்பா பாவம், அவரால முடியல. அதுக்காக நம்ம மத்தவங்க முன்னாடி அப்பா விட்டு கொடுக்க கூடாது. நல்லா டிப்டாப்பா தானே இருக்கீங்க? ஆமாம்மா. ட்ரெஸ் கூட அழுக்காக்கவே இல்ல. ட்ரெஸ் அழுக்காக்கிறாதீங்க. சோப்பு கூட இல்ல வீட்ல. சரிங்கம்மா. இங்க பாரு, அடுத்த மாசத்துல இருந்து அப்பாக்கு 150 ரூபாய் சம்பளம் அதிகம். அப்பா நல்ல அரிசி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. அடுத்த மாசத்துல இருந்து நம்ம வீடே மாறிடும். அப்பா நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. பிஸ்கட் இத்தங்கத்துக்கு அப்பா எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. இந்த ஒரு மாசம் மட்டும் நல்லபடியா இருந்துக்கணும். சரியாம்மா? சரிம்மா. சரி இருங்க, நான் வீட்டை தாழ்பா போட்டுட்டு வந்துடுறேன். அடி தெரியல போய் நில்லுங்க, அப்ப சேர்ந்து போயிடலாம். நான் தம்பி பிடிச்சிக்கிட்டு மாமா. வேண்டாங்க, ரொம்ப தூரம் நடக்கணும். நீ தம்பி வச்சுக்கிட மாட்ட, அம்மாவே வச்சுக்கிட. நீ அம்மா கையை பிடிச்சி நட. அப்பா என் கை பிடிச்சி தானே அவங்க நடக்க சொன்னாரே. அப்பாக்கு பாஸ் அதிகம், அதான். சரி வாங்க நம்ம போலாம். என்ன தூக்கணும்? ஐயோ, இவன் நடந்துக்கிட மாட்டான் போலுக்க. தோர நடந்து வாடா. நான் நடக்க மாட்டேன், என்ன தூக்கணும். ஐயோ, இப்போ எங்க போன? பரவாயில்லம்மா, நான் தூக்கிக்கிறேன். அம்மால தூக்கணும். தோர தம்பி இருக்கால? தம்பியா? அண்ணன் தூக்குவான். சரிடா, என்ன நீ புள்ளைய பிடிச்சிக்க, நான் அவனை தூக்கிக்கிறேன். இருக்கம்மா, அவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்க. இங்க பாரு, நீ பெரிய பையன், அம்மா உன்னை தூக்கிக்கிட மாட்டாங்க. தம்பியை தான் தூக்க முடியும். இங்க பாரு, புரிஞ்சுக்கணும். அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும். என்ன செய்யணும்? அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும். அண்ணன் உன்னை தூக்கிக்கிறத வா. நான் நடந்து வரேன். அம்மா அவன் நடந்து வரானா? அப்படி கால் வச்சா நான் தூக்கிக்கிறேம்மா. என் மூத்த புள்ளதான். ஒரு புள்ள தங்க புள்ள. அப்படியே என் புருஷன் மாதிரி. என் புருஷன் சொன்ன மாதிரி இவனுக்கு வர வாரிசுதான் என் புருஷன். சரி போலாமா? சரிங்கம்மா. தெரியல, ஆட்கள் வராங்க. யாராவது ஏதாவது கேட்பாங்க, தெரியும்ல? அதை நான் பாத்துக்கிறேம்மா. இன்னும் கொஞ்சம் தரணும், பாட்டி வீடு வந்துட்டு போலாம். சரிங்கம்மா. அண்ணா 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 என் தங்கச்சிக்கு 3 பிள்ளைங்களா? இதையே நான் இப்போதானே தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா சாகும்போது இது உனக்கு தங்கச்சிடா புள்ளன்னு சொல்லி கையில படிச்சாங்க. விட்டுட்டேனே. உன்னை எனக்கு அண்ணனா பார்க்க தோணல, என்னை வளர்த்த அப்பாவாத பார்க்க தோணுது. எனக்கு 3 பிள்ளைங்கண்ணா. எப்படி இருக்கான்னு தெரியலையே. கஷ்டப்படுறாளா நல்லா இருக்கான்னு தெரியலையே. கோவம் போட்டு மாதிரி நல்லதா இருக்கா. அந்த பையன் நல்லதா வச்சிருப்பாரு. என்ன நல்ல மனுஷன். என்கிட்ட வீரப்பா பேசிட்டு தானே என் தங்கச்சை கூட்டிட்டு போனாரு. தெரிஞ்சு தானே அவர் கூட ஒண்ணு அனுப்பி வச்சேன். தெரியும் அந்த மனுஷன் ஒண்ணு நல்லா பாத்துக்கிடுவான்னு. அதான் கோவத்துல ஒண்ணு விரட்டின மாதிரி விரட்டினேன். நான் விரட்டல நீ போயிருக்க மாட்டேன். அந்த மனுஷன் கூட நீ வாழ்ந்துக்கிட மாட்டேன். அதுக்குத்தான் ஒண்ணு அடிச்சு நான் விரட்டினேன். அங்க போயாவது நீ சந்தோஷமா இருப்பேன்னு தான் அடிச்சு பார்த்துனேன். என்ன அப்பாக போறேன், என்ன அப்பாக போறேன். போதும் போதும் வாங்க. காதம்பரி, என்ன? நான் தூக்கி வளர்த்த என் தங்கச்சி புள்ள குட்டியோட நிக்கிறா. எப்படி இருக்கான்னு மட்டும் அது கேட்கட்டுமா? என் வைத்தது உங்க புள்ள, என்ன வேணாலும் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. இல்ல, நான் உறவு புதுப்பிக்கல மாட்டேன். எப்படி இருக்கான்னு கேட்கட்டுமா? பாவம், புள்ள குட்டியோட வந்து நிக்கிறா. இல்ல, புள்ள குட்டியோட நிக்கிறா. அதான் எப்படி இருக்கான்னு கேட்டுக்கட்டுமா? அதான் அந்த பிச்சைக்காரன் தான் வேணும்னு போனல. பரவாயில்ல, அதெல்லாம் பூவும் போட்டுமா நல்லதா இருக்கா. அவ இன்னும் விதவி ஆகல. இல்ல, இவகிட்ட வாய் கொடுத்தா சாப தள்ளி வீசிடுவா. என் தங்கச்சி பூவப்பட்டமா இருக்கணும். அதை வச்சு தூக்கி வளர்த்து புள்ளகிட்ட பேச விட மாட்டேங்கிறாள். நான் ஒரு கையால் ஆகாத ஆம்பளை. என் தங்கச்சி பூவப்பட்டமா இருக்கணும். அது போதும் எனக்கு. அவன் நல்லா இருப்பான். வா கதை மாதிரி நம்ம கிளம்பலவா? அண்ணே
எனக்கு நெஞ்சு வலி வந்துடும். கணவரி, நீ வெயில நின்றுக்கிட மாட்டேன். போலாம். துக்கம் தொண்டை அடைக்குதோ? தங்கச்சி பாசத்துல அப்படி திக்கு முக்காடி போய் நிக்கீங்க. பாசம் வச்சரே உன் வாரிசு கருவிலே அழிஞ்சிரும். இல்லையா, அவதான் நான் வேண்டான்னு ஓடி போயிட்டாளே. இனி அவளை பார்த்து எனக்கு என்ன ஆக போதே? எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம். வா. அண்ணே, அண்ணே. அண்ணே, அண்ணே, இது என் குழந்தைங்கண்ணே, 3 பிள்ளைங்கண்ணே. நான் நல்லா இருக்கேண்ணே. அண்ணே, நான் நல்லா இருக்கேண்ணே. அண்ணே, நீ அப்பா ஆயிட்டியாண்ணே? கணவரி, பையன் நம்ம போலாம். அண்ணே, அப்பா ஆயிட்டியாண்ணே. அண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. அண்ணே, நான் நல்லா இருக்கேண்ணே. ஏய், என்ன வேணும் உனக்கு? பிச்சைக்கார நாயே. ஒண்ணு கத்தவனுக்கு வாக்குப்பட்டுட்டு பூவும் பட்டுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, இவ வார்த்தை வீசிடுவானே. உனக்கெல்லாம் மான சூட இல்ல. ஒத்தா அவன் தான் வேணும்னு ஓடி போடல. உடம்பு சுகத்துக்கு போனேன். போடி, இப்ப என்ன பேச்சு? இன்னொரு வாட்டி அன்னைக்கு என்னன்னு உரிமை கொண்டாடின கோல கொடுக்க செருப்பால் அடிப்பேன் நாய. அண்ணே, 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 நீ அப்பா வைத்தியண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. சரியில்ல, போய் வச்சுக்கிட்டு போடி. இன்னொரு வாட்டி எங்க அம்மாவை ஏதாவது பேசுறீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்க அம்மா உங்களை மாமான்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால விட்டுட்டு போறேன். தொலைச்சு. என் தங்கச்சி புள்ளி சிங்கம் மாதிரி வளர்ந்துருக்கா. அப்படி பேசாத, அது மாமாடா, அப்படி பேசாத. பிச்சைக்கார பையலுக்கு வெட்டி வீரப்பு. நல்ல சோறுத்துனா இங்க தரிக்க மாட்டீங்க. புள்ளைய வளர்க்க சொன்னா பிசாசுகளை வளர்த்து வச்சிருக்க. அந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் பிள்ளைங்களை ரவுடியா தான் வளர்ப்பாங்க. ஏன்னா அதை வச்சுதானே 4 சோறுத்தீங்கன்னா புள்ளைய வளர்த்துருக்கத பாரு. என் பிள்ளைங்க ரவுடிலாம் இல்ல. என் பிள்ளைங்களை நான் அப்படி வளர்க்கவும் மாட்டேன். என் பிள்ளைங்களை பண்புள்ள பிள்ளைங்களை தானே வளர்ப்பேன். மத்தவங்க மனசை புரிஞ்சு நிற்கும்படி தானே வளர்ப்பேன். என் தங்கச்சி மாறல. அவன் நிச்சயமா அவ பிள்ளைங்க நல்லதான் வளர்ப்பான். இந்த பிச்சைக்காரி என்னை ஏத்து பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. வயித்துல வந்து உங்க புள்ள, நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன். சரிடா, போடி. வந்துட்டா பிள்ளைங்களை ரவுடி மாதிரி வளர்த்துக்கிட்டேன். இது கொண்டு குறைச்சல் இல்ல. ஏன் இன்னொரு 10 கண்ணு பெத்து போடுறது? அதை திங்கிறதுக்கு வழி இல்லையா? சரி, எனக்கு வித விதமா? அது உன்னோட ஆசீர்வாதம். என்னது? போடி. வந்துட்டா பிச்சைக்காரி. வயல இப்படி சொல்லாதே. வயல இப்படி சொல்லாதே. ஐயோ, எந்த மனுஷனுக்கு என் நிலைமை வரக்கூடாது. எந்த மனுஷனுக்கு என் நிலைமை வரக்கூடாது. போடி பிச்சைக்கார நாயே. போ, அதான் சொல்லிட்டல. போங்க. போங்க. நாங்க என்ன நாயா? ஆமா, சோத்துக்கு இல்லல நாய் தான். நாங்க பெரிய ஆளா வருவோம். உங்களை விட நாங்க பெரிய ஆளா வருவோம். எங்க அப்பா என்ன நல்லதா பாப்பாங்க. சீ, பிச்சைக்கார பையலே. சீ, போடி. நீ நல்லா இருக்கணுமா? நீ நல்லா இருக்கணும். இன்னும் நிறைய குழந்தைங்க பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நம்ம மனசார ஒண்ணு திட்டலம்மா. இந்த ராட்சசிய சாம தள்ளி வீசிடுவா. இவ ஒரு கொரோனாக்காரி. அந்த அவ மனசார திட்டுவா. நம்ம மனசு இல்லாம திட்டி இருக்கா. அதுக்கு நான் தகுதி இல்லாதவம்மா. அதுக்கு நான் தகுதி இல்லாதவன். நான் தூக்கி வளர்த்த புள்ள இத்தனை வருஷம் கழிச்சு புள்ள குட்டியோட வந்து நிக்கிறேன். அவளை வாழ்த்தவும் இல்ல, அவ எப்படி இருக்கான்னு கேட்கவில்லை. அதுக்கு பதிலா அசிங்கமா திட்டி இருக்க. என்ன மாதிரி பெருவி யாரும் எடுக்காதீங்க. தெய்வமே, எனக்கா இவ்வளோ பெரிய தண்டனை. இன்னும் என்ன வேடிக்கை? சீக்கிரம் வா. என்ன மாறல, என்ன மாறவும் மாட்டேன். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அவர் என்ன நல்லா பாத்துக்கிட்டு மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டாரு. எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு
நல்லது. நீ போடு, நீ என்ன பார்த்துட்ட, அது போதுட்ட, வேற எதுவும் எனக்கு வேண்டான. நல்லாரு நல்லாரு. பிள்ளைங்களுக்கு பேர் என்னது? என்ன மாதிரியே இருக்கா. ஆமாண்ண, அதான் இன்னொரு பேர் அவனுக்கு நான் வச்சிருக்கேன், தொரன்னு. என்ன மாதிரியே இருக்கா. சரி, இந்த வாரு. வாயா. நான் போலீஸ் ஆயிட்டேன், டிஎஸ்பி ஆயிருக்கேன். அந்த அண்ணக்கிளியம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. சரிங்கண்ண. அண்ணக்கிளி? யார் அந்த அண்ணக்கிளி? அவன் கொஞ்சம் கோவக்காரன், நீ போன. சரி. அவங்க தெய்வம்டா. தேவையும் தண்டனை கொடுத்திருக்கு. தெய்வம் எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்யும். அம்மா, எனக்கு அந்த அண்ணக்கிளி பிடிக்கல. மாமாவுக்கு வேணிக்கிறதே இப்படி பண்ணிட்டாங்க. இல்லடா, அந்த அம்மா ரொம்ப நல்லவங்கடா. நல்லவங்கன்னா இப்படி ஒரு அத்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்களா? அதுலயும் ஏதாவது காரணம் இருக்கும். அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா. நீங்க பாத்திருக்கீங்களா அம்மா? நான் பார்த்ததில்ல. நாம இன்னைக்கு 3 வேளை சாப்பிடுறேன், அது அந்த அம்மா கொடுத்ததாண்டா. அந்த அம்மா தான் நம்ம அப்பாக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? ஆமா, அதான் மாமா மூலமா நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்பா கிட்ட சொல்லிடாதே, வேற அப்பா கோத்து அந்த வேலைக்கு போக மாட்டாங்க. சரிம்மா, நான் சொல்லுவேன். என்ன பார்க்க போறேன், என்ன பார்க்க போறேன். என் குடும்பத்துக்கு வாரிசு வர போகுது. நான் பிறந்த வீட்டுல இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. அவங்க வீட்டுக்கு தங்கச்சி பாப்பா வருதாமா? ஆமாடா. இந்த உலகத்தை எனக்கு பிடிக்காம போறது ஒருத்தங்கன்னா அது இந்த அத்தங்கள அத்தாச்சி, அந்த காதாமரி அத்தை. அவங்க வயித்துல வர்ற புள்ள மட்டும்தான். என்னடா இப்படி பேசுறா? பாம்புக்கு பிறந்தது என்னைக்கு புறாவாகாது, பாம்புக்கு பிறந்தது பாம்பா தான் இருக்கும். இவ என்ன இப்படி பேசுறா? வாடா, எங்க அண்ணன் பாவம், அவருக்கு நல்லபடியா கொள்ளு பிறக்கும். எங்க அண்ணன் கொடுத்ததும் பிறக்கும். அது எப்படி? எங்க அண்ணன் பாவம், எங்க அண்ணன் பாவம். சரி சரி, சாரிமா சாரிமா, நம்ம சொல்ல மாட்டேம்மா. சாரிமா, இனிமேல் உங்க அண்ணனை நான் எதுவும் சொல்ல மாட்டேம்மா. அவர் என்னை தூக்கி வளர்த்த தகப்பண்டா. அவர் மட்டும் நினைச்சிருந்தா என்னை என்னைக்கும் யாருக்காவது வித்திருக்கலாம். பொத்தி பொத்தி பாதுகாத்தாரு, படிக்க வச்சாரு. நல்ல மனுஷன்டா. சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு முழிக்காரு. அவரை யாரும் தப்பா பேசாதீங்கடா. சாரிம்மா, இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேம்மா. எனக்கு கோவம் வந்துருச்சு சொல்லிட்டேன். நீ எவ்வளவு நேரம் அங்க நிக்க நானும் பார்க்கதான் போறேன். ஆனா நீ கிட்ட வராம நான் விட மாட்டேன். நான் ஒரு ஃப்ளோல தான் வந்திருக்கேன். நீங்க என்னதான் பிளான் போட்டாலும் சரி, நான் கிட்ட வர மாட்டேன். மத்த நேரம்ல தூக்குங்க கொண்டுட்டுவ. இப்ப மட்டும் தள்ளி நிக்க. எங்களுக்கு இடம் பொருள் ஏவலாம் ஏற்கனவே தெய்வம் கொடுத்திருப்பாரு. அதனால எங்களுக்கு தெரியும் எப்ப தூக்க சொல்லணும், எப்ப தள்ளி இருக்கணும்னு. ஓ, இதெல்லாமா சொல்லி கொடுக்காரு? ஆமா, கள்ள பயக்கிட்ட இருந்து எப்படி தள்ளி இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. நான் கள்ள பையன், மத்த நேரம் அப்படி ஒட்டி உராசிக்கிட்டு அப்படி வந்து நிப்பிய. அப்போ நான் கள்ள பையெல்லாம் மாறி இருக்கணும். நீங்க அப்ப கள்ள பையெல்லாம் மாற முடியாதுங்கறதுக்காக தான் அப்படி ஒட்டி உராசிக்கிட்டு நிக்கிறது. ஓ, தெரிஞ்சுதான் நிக்கிறது. நீங்க தான் பொறுப்புள்ள ஆம்பளையாச்சே, அதான் எப்படியும் கள்ள பையெல்லாம் மாற முடியாது, கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவாருன்னு அப்படி ஒட்டி உராசிக்கிட்டு நின்னுக்கிடுவேன். இப்ப கூட நான் கள்ள பையலாவே மாற மாட்டேன். வந்து ஒட்டி உராசி பாப்போ. கள்ள பையலுக்கான 10 பத்தவும் பக்காவா பொருந்தது. அத்தி பாக்க பாவே சரியில்லை. பக்கத்துல வரணுமாமே, பக்கத்துல. உரசணுமா உரசி. கள்ள பையன் ரெடி தருது. இங்க இப்ப போலீஸ் இல்ல, பொறுக்கி. அப்படி சொல்லாதே, நான் ரொம்ப நல்ல பையன். நல்ல பையனா? ஓடட்ட அடிச்சு விடுறேன். கிட்ட வந்தீங்க அதுக்கப்புறம் தான் இருக்கு. அத்தி நல்ல பையனா உன்னை கூட்டி வந்திருக்கேன். பொறுப்பா பார்க்க வேண்டியது பொறுப்பு. பருப்பு கருப்புன்னு பேசிட்டு சரி இவ்வளவு பருப்பா பேசுறாருன்னு பக்கத்துல போய் நின்னா என்ன வேலை பார்த்துட்டீங்க? அது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நானும் மான் தானே. அதுக்கு தான் நான் தள்ளி நிக்க. ஆண் புத்திய காட்டுவீங்க, அத தள்ளி நிக்க.
டேய், இப்போ நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் வாடி. முடியாது. நீங்க கிட்ட வந்து நான் ஓடுவேன். திருடனை பிடிக்க எங்களுக்கு உன்னை பிடிக்க முடியாது பாரு. திருடனை பிடிச்சவங்க பொண்ணை பிடிக்க முடியாது. அது உண்மைதான். நானும் 2 மணி நேரமா தாங்க பிடிக்க முடியலையே. இதே திருட்டு பையனா 2 தட்டு தட்டி இன்னத்துக்கு முட்டு கீழே போட்டு தங்க வச்சிருப்பேன். இந்த சில்வனை பிடிக்க முடியலையே. நம்ம தொட்டு பிடிச்சல இல்லாமா ஓடி நான் கலப்பாயிருவேன். அப்படி தூக்கிடலாம் பாக்கிய. எப்படி சுத்தினாலும் எண்டு காடு போடுதால. நானும் என்னெல்லாம் மோர் போட்டு பார்த்துட்டேன். இன்னைக்கு நினைச்சது நடக்காது போலுக்க. நான் இப்படியே இருந்தேன். எவ்வளவு முக்கியமா நான் இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தே ஆகணும். அப்பதான் இவன் காலத்துக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான். சரி, காலம் கடந்து காதல் வந்ததுனால என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இதுதான் சின்ன வயசுல காதல் பண்ணிருக்கணும். இல்ல பரவாயில்ல, எனக்குன்னு பிறந்திருக்கா, லேட்டா பிறந்துட்டா, அதான் எனக்கு காதல் வராம இருந்திருக்கு. என்ன மனசுக்குள்ளே பேசின மாதிரி இருக்குது? நீ ஏன்டி லேட்டா பிறந்த? எதுக்கு? முதைய பிறந்திருந்தா முதைய உனக்கு காதலிச்சிருப்ப. இந்த ஈன புத்தி வந்திருக்காது. தெரியல உங்களுக்கு இப்ப ஈன புத்தி இருக்குன்னு தெரியல. தெரியுதுடி. இங்க பார், உன்கிட்ட எவனும் பேசக்கூடாது. விஷயம் அப்படி போகுதா? என்னடா ஏதாவது பேசணும்னா சந்தேகப்படுத்தியோன்னு கேப்பா. அதுக்காக என் மனசுல இருக்கிறத நான் சொல்லாம இருக்க முடியும்? இங்க பார், ஊர்ல கிளாஸ்ல இந்த முறை பையன் மரக்கிய பையன் அப்படி இப்படி எவனும் உன்கிட்ட பேசக்கூடாது. மூஞ்சி அடிச்சுவேன். ஓடி இழுத்தா சந்தேகப்படுறேன்னு ஏதாவது பேசுனேன். இங்க பார், என் ப்ராப்பர்ட்டி நான் தான் பத்திரமா பாத்துக்கணும். சோப்பா, எனக்கு தான் நீ, எனக்கு மட்டும்தான். எவன்கிட்டயாவது பேசத பார்த்த உனக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன். எப்படி லவ் பண்ண சொல்றேன் அப்படி லவ் பண்றேன். இல்ல இல்ல இந்த மாமா பையன்கிட்ட பேசுறது, அத்தை பையன்கிட்ட பேசுறது இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்குத்தான் இங்க வந்து எல்லா வேலையும் பாத்திருக்கீங்க. இப்பெல்லாம் பண்ணிட்டு நம்ம உங்க சுத்தி வருவேன். எல்லாம் தெரிஞ்சுதானே விரும்பினேன். அப்புறம் எப்படி இன்னொரு காதல் வரும்? என்ன பார்த்தா உங்களை இருங்க, இதுல செங்கல் கண்ணது மண்டை புழக்கிறேன். ஓமே எனக்கு நம்பிக்கை இருக்கடி. ஆனா இந்த பையில மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது. அதான் சொல்றேன், நீ எனக்கு சொந்தமாயிட்டேன்னு தெரிஞ்சதுன்னா யாரும் வரமாட்டாங்கல்ல. கொண்டுருவா, இப்படி பேசாதீங்க. சீரியஸா தான் சொல்றேன், எனக்கு பயம் வந்துட்டு. எனக்கு சிரிப்பா இருக்குல்ல. ஆமாடி, காலம் கண்டு எனக்கு காதல் வந்துச்சுல, பயமா தான் இருக்கும். ஈக்குவல் வயசுல எனக்கு பயம் வந்திருக்காது. உனக்கும் ஒரு பக்குவம் இருந்திருக்கும். நீ இப்ப ரொம்ப சின்ன பொண்ணு. என்னடி இப்போ உன் காதலும் எனக்கு கிடைக்காம போச்சுன்னா சத்தியமா நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். பைத்தியமா கேட்க. நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுதானே உங்க மேல உள்ள நம்பிக்கையில தானே கையை பிடிச்சுக்கிட்டு தனிமையான இடம்னு தெரிஞ்சு இத்தனை மணி நேரம் உங்க கூட இருக்க. தெரியும், நீ இன்னும் காலேஜ் முடிக்கணும், அதான் டென்ஷன் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து படிச்சுக்கிறேன், சரியா? நீ படிச்சதெல்லாம் எனக்கு ஓகே தான். லாஸ்டா ஒன்று சொன்னியே, என்ன? நீ படிச்சுட்டு டீச்சரா போ, டாக்டரா போ, ஆபீஸ்க்கு போ, ஐடி ஃபீல்டுக்கு போ, எங்க வேணாலும் போ, ஆனா போலீஸ் மட்டும் வேண்டாம். என்னது? அது அது போலீஸ் மட்டும் ஆக வேண்டாம். இல்ல, எனக்கு போலீஸ் பிடிக்காது. ஐ லவ் யூ. போலீஸ் மட்டும் வேண்டாம். நான் ஈகோலாம் சொல்லல, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காது. எனக்கு வரப்போறவா பெண்மை குணம் உள்ளவளா இருக்கணும், பெண்மையா இருக்கணும். அக்கா, நீ நார்மல் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்க, என்ன வேணாலும் போட்டுக்க, ஆனா அந்த பேண்ட் வேண்டாம். எனக்கு உன்கிட்ட பிடிச்சது அந்த குழந்தைத்தனமான அந்த சேட்டை, அந்த குழந்தைத்தனமான பார்வை, அந்த குழந்தைத்தன்மையான இந்த உடல் வாக்கு, இதுதான் எனக்கு பிடிச்சது. நீ போலீஸ் ஆகுறதுனால கோலம் இல்லை, அப்படி ஒருவேளை ஆயிட்டா எனக்கு பிடிக்காது. நான் எதிர்பார்த்த எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. என்ன பேசுறீங்க? நான் சின்ன பிள்ளையில இருந்தே போலீஸ் ஆகணுங்கிறதா என் கனவு. பர்த்டேக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு கேட்டா நான் போலீஸ் ட்ரெஸ் தான் வேணும்னு கேட்பேன். பட்டு பாவாடை சட்டை எதுவுமே நான் போட மாட்டேன். அந்த அளவுக்கு நான் நேசிச்சிருக்கேனே. உனக்கு போலீஸ் ட்ரெஸ் தானே, எவ்வளவு வேணாலும் நான் தச்சு தரேன். ஆனா அந்த உத்தியோகம் மட்டும் வேண்டாமே ப்ளீஸ். எனக்காக. எனக்கு புத்திசாலித்தனமான பெண்களை தான் பிடிக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்.
எனக்கு வரப்போறவ குழந்தை திறமையா இருக்கணும், ரொம்ப புத்திசாலியா இருக்கணும், படிப்பாளியா இருக்கணும். அப்படிதான் நான் எதிர்பார்த்தேன். அத்தனை அம்சமும் உன்கிட்ட இருந்தது. உன்னை பார்த்த உடனே என்ன உன்கிட்ட பறி கொடுத்தேன். இனி என் வாழ்க்கையில காதலுக்கு இடமே இல்லைன்னு நினைச்சேன். உன்னை பார்த்த உடனே எல்லாத்தையும் மாத்தி பார்த்த அன்னைக்கு ஒன்னு அடையணும்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு பார்த்த அன்னைக்கு உன்னை நேசிச்சுட்டேன். இவ்வளவு நேசிச்ச உன்னை அந்த யூனிஃபார்மால வெறுத்துவனோட பயமா இருக்கு. என்னால நீ அந்த ட்ரெஸ் போட்டா பக்கத்துல வர முடியாது, இப்படி ரசிக்க முடியாது. எனக்கு அது பிடிக்காதே. எங்க நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு என்ன அம்சம் வச்சிருந்தீங்க? மிலிட்ரி மேனா இருக்கணும்னு. ஆனீங்களா இல்லையா? 3 வருஷம் மிலிட்ரியில தான் இருந்தேன். ஆனீங்கல்ல, அது உங்க கனவு தானே? ஆனீங்கல்ல, அதே மாதிரி தானே இது ஏன் கனவே? மிஷன் நல்லா இருக்குது. உன் கனவு, உன் லட்சியம், அதை தடைப்படுறதுக்கு எனக்கு எந்த உரிமையுமே இல்லை. அந்த கனவை தகுதிப்படியாக்கணுங்கிற எண்ணமும் எனக்கு ஒரு துளி கூட கிடையாது. என்னமோ தெரியல, எனக்கு பிடிக்காத ஒண்ணு உனக்கு கனவா இருந்திருக்கு. மத்தபடி உன் கனவை தகுதிப்படியாக்குறவன் நான் இல்லடி. எனக்கு அப்படி ஒரு புத்தியே கிடையாது. எனக்கு என்னமோ தெரியல, அது பிடிக்காது. அதான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ வேற எந்த கனவு கண்டிருந்தாலும் என்ன வேணாலும் உயிரை கொடுத்தாலும் நான் நிறைவேற்ற வச்சிருப்பேன். ஆனா எனக்கு பிடிக்காத ஒண்ணு உன் கனவா வச்சிருக்கிய. என் கனவே இல்ல. இப்ப இந்த மனுஷங்கிட்ட இதை வாக்குவாதம் பண்ண வேண்டாம். சரி, பார்க்கலாம். எங்க பிடிவாத பிடிச்சு வாக்குவாதம் பண்ணிருவேன்னு பயந்தே போயிட்டேன். இல்லங்க இல்ல, இந்த பக்குவம் தான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது. பிடிச்சிருக்கா? உள்ள போலாமா? வேண்டாமே. அப்படியே இதான் நடந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாமா? இல்ல சொல்றேன்வா, வா பாத்துக்கலாம். இப்ப தூக்குறேன். அப்புறம் என்ன ஓகே வச்சுட்டு வந்திருக்க? எப்படியும் நேத்துக்கு விக்கி கண்டுபிடிச்சிருப்பான். என்ன என்ன ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். பரவாயில்ல, அடிச்சிட்டு போட்டோம். ஆமாமா, அவன் மட்டும் கடிச்சிட்டு போட்டான். நமக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. வாங்க. இந்த கண்ணு எப்பவும் என் கண்ணு முன்னாடியே இருக்கணும். இருக்கும். இருக்கணும், இருந்துதான் ஆகணும். அப்போ இன்னைக்கு ஃபுல்லா இங்க தானே இருப்பீங்க? என் கூட தானே இருப்பீங்க? கூட மட்டும்தான். நைட்டு தான் டியூட்டிக்கு போவேன். ஓகே, நீ தோணுனதுக்கு அப்புறம் நீ முடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன். சூப்பர். பேசுறத பாரு, குழந்தை பேசுற மாதிரி. அலோன்னு சொல்லும் போதே சத்தியமா நான் குழந்தைன்னு நினைச்சுக்கிறேன். சீக்கிரம் பாரு. சரி, நான் உன்கிட்ட கேட்க நினைச்சேன். என்ன? இல்ல கேட்கக்கூடாதான், ஆனா நான் கேட்கணும். நமக்குள்ள இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கும் முன்னாடி நீ அதை தடுக்கல. என்ன நம்பிக்கையாடி? உங்க மேல உள்ள நம்பிக்கை, நீங்க என் மேல வச்சிருக்க காதல் நம்பிக்கை. சாரிடி. ஏன் சாரி? விக்கி சொல்லி அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? தோணல. சரி, இப்ப அது வேண்டாம். இல்ல, அந்த நாளை தகுந்த நினைச்சு பாக்குறேன். எனக்கு ஞாபகத்தை வந்துக்க கூடாதான்னு யோசிக்கிறேன். அதுதான் ஞாபகத்தை வருமாடி, சொல்லுடி. ஏன்? இல்ல, ஞாபகம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நீ எனக்கு சொந்தமான நல்ல. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல. நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காணாத கிடைச்சது மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு பொக்கிஷம் என் கூட இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம், உலகமே என் கைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். சொல்ல போனா இன்னைக்கு இந்த உலகத்துல என்ன மாதிரி ஒரு சந்தோஷமான மனுஷனை பார்க்கவே முடியாது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்டி. அப்படியா? எனக்கு சந்தோஷம் தான். எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். போதும் போதும். போதாது. சரிடி. இப்ப தம்பி வந்துருவான். அப்புறம் என்ன, நான் வேலைக்கு போவேன். எனக்கு போட்ட தடை நீங்கிரும். அப்போ நினைச்ச நேரம் கொஞ்சம் முடியாதா? கொஞ்சலாம், அதுக்கு கட்டாயம் டை கிடைக்கும். நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ குடு கிளவியானாலும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நானும் உங்களை அப்படித்தான் குடு கிளவானாலும் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நிறைய லவ் பண்ணணும்டி. ஆமாமா, நிறைய லவ் பண்ணணும். ஆமாமா, லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. இப்ப நான் அடுத்த போலாம். ஐயோ, தங்கம், இப்போ சின்ன சக்கரை கட்டி.
கட்டி என் பயிரம், என் மாணிக்கம், என் தொங்க பிள்ளை. ஏன் தங்க புள்ள. உனக்கு கொஞ்சிக்கிட்டே இருப்பேன்டி. அன்னை நீ